2024 ஆரம்பித்ததுமே இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்றை அறிவித்திருந்தது. அதாவது இந்த வட் வரியினுடைய அதிகரிப்பாக இருக்கட்டும் அல்லது TIN எனப்படுகின்ற அந்த இலக்கத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நடைமுறையாக இருக்கட்டும் புதிதாக அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது. ஆகவே இந்த ஒரு விடயம் தொடர்பாக மக்களிடையே ஏகப்பட்ட குழப்பங்கள். இந்த TIN நம்பர் எதற்கு, அல்லது இந்த வட் வரி ஏன் அதிகரித்தது, அப்ப விலைகள் எல்லாமே அதிகரித்து விட்டதா என்கின்ற பல குழப்பங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருந்தது. நான் கூட அந்த ஒரு விடயம் பற்றி, வட் வரி அதிகரிப்பு பற்றியும் TIN இலக்கம் பற்றியும் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் தந்திருக்கிறேன். அதை பார்க்காதவங்க வந்து நீங்க போய் பார்க்கலாம். அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த காணொலியில் நாங்க பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த TIN இலக்கத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நடைமுறைப்படுத்தல் சம்பந்தமாக அரசாங்கம் வந்து ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை சொல்லியிருக்கின்றது. ஸோ அது என்ன அறிவிப்புன்றதை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த TIN இலக்கம் தொடர்பான புதிய அறிவித்தலை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். நேற்றைய தினம் வந்து நான் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தேன். அதாவது இந்த சுவிட்சர்லாந்துக்கு நீங்க ஒர்க்கிங் விசா பெற்றுக்கொண்டு செல்வதற்கான ஒரு புதிய ஒரு இலகுவான வழி ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நிறைய வேலையிடங்கள் வந்து வெற்றிடமாக இருக்கின்றன தொடர்பாக நான் ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் உங்களினுடைய பதில்களை போட்டிருந்தீர்கள். அதுக்கு நான் இறுதியில வந்து சொல்லியிருந்தேன், இது தொடர்பாக உங்களுக்கு அதனை எப்படி விண்ணப்பிப்பது என்று போன்ற சந்தேகங்கள் இருந்தால், அல்லாட்டி அப்படி வேணும், எப்படி அப்ளை பண்ணணும் என்கின்ற விவரம் உங்களுக்கு வேணுமென்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, நான் அடுத்த காணொலியில தருவேன் அப்படி என்று சொல்லியிருந்தேன். நேற்றைய போட்ட அந்த காணொலியில வந்து நிறைய பேர் நீங்க உங்களுடைய பதில்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்ததுனால் அது எப்படி விண்ணப்பிப்பது மற்றும் சில பேர் வந்து இது இல்லை பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கிறார்கள். ஸோ இது தொடர்பாக நான் நாளைய தினம் உங்களுக்கு காணொலி வெளியிடுவேன். அதாவது இதுக்கு எவ்வாறு அப்ளை செய்யலாம், இதுக்கு என்னென்னவெல்லாம் வழிமுறைகள் இருக்கின்றனன்றதை வந்து நான் உங்களுக்கு நாளைய தினம் அதற்கான பதில்களை தருவேன். ஸோ மறக்காம நாளைய வீடியோவை நீங்க பாருங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த TIN இலக்கத்தை பற்றி பார்க்கலாம். இந்த TIN இலக்கம் என்றது வந்து டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இணையதளத்தினூடாக அதனை வந்து விண்ணப்பிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இது எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்கின்ற விவரங்கள் எல்லாமே யூடியூப் தளங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய வலைத்தளங்களாக இருக்கட்டும் மிக தெளிவாகவே நிறைய பேர் போட்டிருக்கிறார்கள். ஸோ அதே விஷயத்தை திருப்பி நான் உங்களுக்கு சொல்றதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது. அப்படி நீங்கள் அப்ளை செய்கின்ற பொழுது ஒருவேளை உங்களால் தனியாகவே நீங்கள் இணையதளத்தினூடாக அதனை அப்ளை செய்ய முடியாது, எங்களால் அது இயலாது அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அதற்கு ஒரு இலகுவான வழி என்ன அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு சென்று நீங்கள் வந்து இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. அது மட்டுமின்றி முன்னர் சொல்லப்பட்டிருந்தது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் சென்றுதான் நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு. ஆனால் தற்பொழுது வந்து பிரதேச செயலகங்களையும் நீங்க வந்து அதனை விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி அதுக்கான நடைமுறைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை நீங்களாகவே விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த TIN இலக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாமலோ அல்லது அதில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் அதனையும் நீங்கள் சென்று பிரதேச செயலகத்தில் நீங்கள் சொல்ல முடியும். இப்படியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் மேலதிக செயற்பாட்டை அவர்களே செய்து தருவார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஏற்கனவே வரி செலுத்தி கொண்டிருப்பவர்களிடம் வந்து நிறைய பேரிட்ட TIN இலக்கம் இல்லை என்கின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் மேல் வழக்கு தொடர்ந்து அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு வந்து இன்னுமே அவர்கள் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை என்று சொல்லியும், ஏனென்றால் தற்பொழுது அது வந்து உத்தியோகபூர்வமாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதால நிறைய பேர் வந்து அதனை முன் வந்து TIN இலக்கத்தை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் அதனை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறதால தான் உங்களுக்கு அந்த இணையதளங்களினூடாக விண்ணப்பிக்கின்ற பொழுது ஒரு சில தடங்கல்கள் ஏற்படலாம். ஆனாலும் சிறிது நேரத்திலேயே அது வந்து சரியாகிவிடும் என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது போலதான் இந்த 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இலங்கையில் இருக்கிற எல்லா பிரஜைகளுமே உங்களுக்கு 18 வயதுக்கு மேலே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் TIN இலக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து பிப்ரவரி மாதத்தில் இருந்து கட்டாயமாக்கப்படுகின்றது. அதாவது அதன் பின்னர்
முன்னராக உங்களிடம் இல்லாவிட்டால் அதுக்கு நீங்கள் கண்டப்பணம் கட்டுவது போன்று வரும். ஆகவே அதற்கு முன்னராகவே நீங்கள் உடனடியாகவே அப்ளை செய்து நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஐஎன் இலக்கத்தை பெற்றுக்கொண்டுட்டீங்கன்றதுக்காண்டி நீங்க வரி செலுத்தணும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏனென்றா நீங்க வரி செலுத்தணும் என்றா உங்களுடைய மாதாந்த வருமானம் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்க வேண்டும். அதாவது வருடாந்த வருமானம் வந்து 12 லட்சத்துக்கு மேலதிகமாக இருக்க வேண்டும். ஸோ உங்களுடைய நண்பர் வட்டாரங்கள்ல யாரெல்லாம் இந்த வரி செலுத்துறதுக்கு தகுதியானவர்கள் என்ற பேரை வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.